அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் க்ரோத், அதாவது வளர்ச்சியை அளவிடுதல். பொதுவாக இந்த வளர்ச்சியை அளவிடுவதற்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்துடுச்சு, ரைட்டா? எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வளரும்போது அதில் அங்கே ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கேமரா டெய்லி ஒவ்வொரு ஸ்டில் டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கும், சரியா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நாம் மொத்தமாக அதை ரன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு மாதத்துக்கு அந்த கேமராவை அதே இடத்துல வச்சுக்கிட்டு நாம் ஸ்டில் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு மாதத்தில் அது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குதோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குதோ அப்படியே கடன்னு ரன் ஆகிற மாதிரிலாம் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அது ஸ்டில் கேமரா வச்சு தான் எடுக்கிறது, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி வந்துடுச்சு. ஆனாலும் கன்வென்ஷனலாக நாம் ஒரு பிளான்ட்டினுடைய க்ரோத்தை கரெக்டாக அளக்க வேண்டும் என்றால் நாம் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கருவிக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சனோமீட்டர், சரியா? வில் ஆக்சோனோமீட்டர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. வழக்கமாக எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் நாம் என்னென்ன டைட்டில்லாம் கொடுப்போம்? எய்ம், மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர், அப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸ், இதில் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? அது எதுக்காக அந்த ரிசல்ட் முடிவு அப்படின்னு சொல்லி சேர்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவினுடைய எண்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஆக்சோனோமீட்டரினுடைய மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு என்னதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொட்டி செடி, அப்புறம் ஆக்சோனோமீட்டர், அவ்வளோதான், முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர், செய்முறை என்னென்னு பார்ப்போமா? செய்முறை பொறுத்தவரையில் இந்த புள்ளி, அதாவது இதுக்கு பேர் கப்பி அப்படிம்பாங்க, ரைட்டா? கப்பி, இந்த கப்பி அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க நீங்கள், கிணத்துல தண்ணி இறைக்கிறது. இப்போல்லாம் போர் வந்துடுச்சு, யார் கப்பி பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ கப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு படங்களில் அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்கு அந்த கப்பியில் கயிறு விட்டு இந்த கயிறு கப்பி சுற்றிக்கிட்டே இருக்கும், தண்ணி இறைக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கப்பி, தட் இஸ் கால்ட் அஸ் புள்ளி இருக்குது. இந்த புள்ளிக்கு நேரம் இங்கே படம் வரையும்போது ரொம்ப தெளிவாக வரையணும், பார்த்துக்கோங்க, ரைட்டா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொட்டி செடி, புள்ளி, இது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நேராக இது இருக்கணும், ரைட்டா? இதுக்கு நேராக இது இருக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நூலானது அழகாக இந்த இடத்துல வெயிட் தொங்கிட்டு இருக்கணும், ரைட்டா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டி செடியை இங்கிட்டு வரைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் புள்ளி இங்கே இருக்கும், அப்புறம் இந்த கயிறு இங்கேருந்து ஸ்வங்கின்னு இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி போடக்கூடாது, ரைட்டா? ஓரளவு இந்த கப்பிக்கும் இந்த லைனும் சேமாக இருக்கணும், இருந்தால் தான் இது அழகாக சுற்றி இந்த சைடு வரணும், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த கப்பியின் வழியாக ஒரு தாவரத்திலிருந்து கட்டப்பட்ட நூலானது ஒரு வெயிட், எடையினுடைய உதவியுடன் தொங்க விடப்படுகிறது, அவ்வளோதான், சரியா? இந்த கப்பி எதில் இருக்கும்? வில் ஆக்சோனோமீட்டரில் இருக்கக்கூடிய கப்பி அப்படின்னு எழுதணும், சரியா? ஸோ வில் ஆக்சோனோமீட்டர், ஆக்சோனோமீட்டரில் இருக்கக்கூடிய புள்ளியின் வழியாக இந்த தாவரத்தினுடைய தண்டானது ஒரு நூலின் மூலமாக கட்டப்பட்டு அடுத்த முனையில் எடையின் மூலமாக தொங்க விடப்படுகிறது, அவ்வளோதான், சரியா? இப்படி தொங்க விடப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த புள்ளி இஸ் டைரக்ட்லி அட்டாச் வித் த பாயிண்டர். இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மெட்டீரியல், இது நீடில் மாதிரி இருக்கும், சரியா? இந்த நீடில் பார்த்திங்கன்னா இந்த புள்ளியினுடைய சென்டரில் அட்டாச் ஆகிருக்கும், ரைட்டா? நீடில் இஸ் அட்டாச். ஸோ இப்போது இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டை தொங்க போடும்போது இந்த புள்ளி இந்த 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 பாயிண்டர் எந்த அளவை காமிக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கணும், ரைட்டா? மெஷர் பண்ணி வச்சுக்கிங்க. அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் டெய்லி தண்ணி ஊற்றணும், வெயிலில் வச்சிடணும். இந்த செட்டப்பை கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? இந்த பிளான்ட்டு வளரும், ரைட்டா? வளரும்போது இந்த வெயிட்டு கீழே இழுக்கும், கரெக்டாக தானே? வெயிட் கீழே பார்க்க போகும், கப்பி சுற்றும், கிளாக் வைஸில் சுற்றும், புள்ளி வில் பி கிளாக் வைஸில் சுற்றும் போது என்ன ஆகும்? இந்த பாயிண்டர் இப்படி இருந்த பாயிண்டர் இது வளரும்போது இப்படி சுற்றினதுனால கீழே பார்க்க இறங்கும், புரியுதுங்களா? அப்போது தட் இஸ் த எண்டு பாயிண்ட். ஸோ இனிஷியல் பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. இதில் கிவன் டைம், எவ்வளோ டைம் நீங்கள் கொடுத்துக்கிறீங்களோ அந்த டைமில், ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே இந்த பிளான்ட்டினுடைய க்ரோத்தை நீங்கள் அளக்கணும் அப்படின்னாக்கா அந்த டைமை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். 1 டே அல்லது 2 டே, சரியா? 3 டேஸ் 4 டேஸ் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இனிஷியல் ஸ்டேஜை நம்ம மார்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜையும் மார்க் பண்ணுறோம் வளர்ந்ததுக்கப்புறம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ப்ரொசீஜர், ரைட்டுங்களா? அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the pointer moves towards downwards, right? Because the pulley is turning clockwise direction, right? Clockwise direction. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே இருந்து மேலே பார்க்க அது வளருது,
ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து விட்டுறலாம். இதில் ஸ்ட்ரைட்டாக ரிசல்ட்டுக்கு வந்துடலாம் நீங்கள். சரியா? சரி, இப்போ நம்மக்கிட்ட 2 அளவுகள் இருக்குது. என்னென்ன அளவு? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி நாம் இந்த பாயிண்டரினுடைய அளவு நம்ம கையில் இருக்குது. ரெண்டாவது இதனுடைய எண்ட் ரீஜன், அந்த டிஃப்ரென்ஸ் அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் க்ரோத் இந்த லென்த்து, க்ரோத் ஆஃப் த பிளான்ட்டு. ஒரு பிளான்ட் வந்து எவ்வளோ உயரம் கரெக்டாக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ நாம் ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாயிண்டர். எவ்வளோ தூரம் இனிஷியலுக்கும் எண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம கழித்து வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அதை வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த புள்ளி, இந்த புள்ளியினுடைய ரேடியஸ், இதனுடைய ரேடியஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த, இதை ரெண்டையும் பெருக்கிடணும். ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸு, சரியா, இந்த டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த புள்ளி டிவைடட் பை லென்த் ஆஃப் த பாயிண்டர். இந்த பாயிண்டரினுடைய லென்த்து, இது எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் இந்த பிளான்ட்டு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடியும். இந்த பிளான்ட்டினுடைய க்ரோத் ரேட்டை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ எய்ம், மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட், ப்ரொசீஜர், அப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸுக்கு பதிலாக ரிசல்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனப்பாடம் பண்ணுறதை விட்டுட்டு படம் பார்த்து கதை சொல்ல கற்றுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்தவரையில் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.